அனைவருக்கும் முனிமேல் பயாலஜி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரிஜின் ஆஃப் ரெபிடெல்லியா. ஆரிஜின் ஆஃப் ரெபிடெல்லியா. ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ள போகலாம். ஆரிஜின் ஆஃப் ரெபிடெல்லியா. ஆரிஜின் ஆஃப் ரெபிடெல்லியா. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோல்ட் பிளட்டட் கிரீப்பிங் அனிமல்ஸ். கோல்ட் பிளட்டட் கிரீப்பிங் அனிமல்ஸ். குளிர் ரத்த ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு குளிர் ரத்த பிராணி. ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு குளிர் ரத்த பிராணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெபிடெல்லியா. ரெண்டாவது, சக்சஸ்ஃபுல்லி அடாப்டட் ஃபார் லேண்ட் லைஃப். லேண்ட் லைஃப்ல அது நில வாழ்வுல சக்சஸ்ஃபுல்லா தகவமைத்து கொண்ட ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெபிடெல்லியா. ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ். ஆனா இந்த ரெபிடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வாட்டர்ல இருந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு லேண்ட்ல தன்னுடைய வாழ்க்கைய நடத்திய ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெபிடேலியன்ஸ் தான். ரெபிடெல்லியா ஆர் த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் வெர்டிபிரேட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட்டர். ஸோ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் ஆஃப் டீஹைட்ரேட். நீர் வறட்சியை குறித்து எந்த ஒரு அச்சமும் இதில் தேவையில்லை. ஸோ த சக்சஸ் ஆன் லேண்ட் மெயின்லி பிகாஸ் லே லேண்ட் எக் ஆர் சீலியாட்டிக் எக். தன்னுடைய முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்க சார் இடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடுது. ஸோ பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இஸ் லே த லேண்ட் எக்னு சொல்கிறோம், அல்லது சீலியாட்டிக் எக் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆம்னியாட்டா இஸ் ஆரிஜினேட்டட் ஆன் தி எர்த். பூமியில் ஃபர்ஸ்ட் ஆம்னியாட்டா வந்து பார்த்தா ஆரிஜினேட்டட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தில் தான் வந்து பார்த்தா ஆரிஜினேட்டட் ஆனது. ஸோ இந்த ரெபிடெல்லியானுடைய ஆரிஜின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்போனிஸ்பெரஸ் பீரியடில் பேலோசோயிக் ஏரால இந்த ரெபிடெல்லியா வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டட் ஆனது. The originated 50 million years after origin of amphibia. ஆம்பிபியன் ஆரிஜினேட்டட் ஆன பிறகு கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த ரெபிடெல்லியா வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டட் ஆனது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த ரெபிடெல்லினுடைய பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெபிடெல்லியா வந்து ஆரிஜினேட்டட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெபிடெல்லியா யாருன்னு பார்த்தோன்னா இயர்லியஸ்ட் நவுன் ரெபிடெல்லியா, பழமை வாழ்ந்த ஒரு ஊர்வன எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனோமஸ். இதான் வந்து பார்த்தோன்னா இயர்லியஸ்ட் நவுன் ரெபிடெல்ஸ், பழமை வாழ்ந்த ஒரு ஊர்வன ஹைலோனோமஸ். இது எங்க சார் வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில்னு பார்த்தோன்னா கார்போனிஸ் பீரியடில் வந்து தான் வாழ்ந்தது. இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet தான் அளவு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். டைல் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா இருக்கும். லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அடுத்ததா இது எங்க வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் லிவ்டு இன் வுட் சாம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாழ்ந்தது. இதனுடைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலோனோமஸினுடைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலோசவுர் ஸ்டெம் ரெபிடைல்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குரூப்னு வந்து நான் சொல்றேன். இதான் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய குரூப் தான் ரொம்ப முக்கியமானது. அது காட்டிலோசவுர் ஸ்டெம் ரெபிடைல்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயர்லியஸ்ட் நோன் ரெபிடைல்ஸ், பழமை வாழ்ந்த ஒரு ஊர்வன எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனோமஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகேவா? எக்ஸாம்பிள் கேட்கலாம், டிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. அதாவது ரொம்ப இயர்லியஸ்ட் நோன் ரெபிடைல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனோமஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலோசவுர் ஸ்டெம் ரெபிடைல்ஸ்.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லிஸ்ட் நோன் ரெப்டிடைல்ஸ் வந்து தான் நம்ம பார்க்குறோம். அதர் பிரிமிட்டிவ் ரெப்டிடைல்ஸ் அதர் பிரிமிட்டிவ் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா லிம்னோ லிம்னோசிலஸ் லிமினோசிலஸ் இது வந்து பார்த்தோன்னா அதர் பிரிமிட்டிவ் ரெப்டிடைல்ஸ் சொல்றோம். அடுத்தது கேப்டோரைனஸ் 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 இது வந்து பார்த்தோன்னா அதர் பிரிமிட்டிவ் அது ரெப்டிடைல்ஸ் சொல்றோம். இது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததுன்னு பார்த்தோன்னா பெர்மியன் வெட்லாண்ட் தான் வாழ்ந்தது. இதனுடைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலோசௌரஸ் குரூப். அடுத்தது அதாவது லெமினோசிலஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே லார்ஜ் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமினோசிலஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க எக்ஸாம்பிள். இது ரொம்ப முக்கியமானது, டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து இதனுடைய லென்த் வந்து 2 மீட்டர்ஸ் லாங் வந்து தான் இருக்கும். அடுத்தது கேப்டோரைனஸ் இது வந்து ஸ்மால் ரெப்டிடைல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்மால் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லார்ஜ் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்மால் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா அது லிமினோசிலஸ் லார்ஜ் ரெப்டிடைல்ஸ். ஸ்மால் ரெப்டிடைல்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா கேபிட்டோரைனஸ் கேபிட்டோரைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ராபபிள் ஆன்சிஸ்டர். அது ஆந்த்ராகோ ஆந்தராகோசௌரஸ் ஆஃப் லாபிரிந்தோடொனன்ட் ஆம்பிபியன்ஸ் லாபிரிந்தோடொனன்ட் ஆம்பிபியன்ஸ் லாபிரிந்தோடொனன்ட் ஆம்பிபியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தராகோசௌரஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டிடைல்ஸ். ரெப்டிடைல்ஸுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் லிங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சைமோரியா அப்படின்னு தான் சொல்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கலாம். அது சைமோரியா. ஆம்பிபியன்ஸுக்கும் ரெப்டிடைல்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமோரியா. இந்த சைமோரியா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்காஸ் மாகாணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. டெக்காஸ் மாகாணத்துல இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த டெக்காஸ் மாகாணத்தில் உள்ள சைமூர் நகர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியன் படிவத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைமோரியா வந்து பார்த்தீங்கன்னா கார்போனிஸ்பிரஸ் டெபாசிட் ஆஃப் டெக்சாஸ் நகர்ல டெக்சாஸ் மாகாணத்துல கார்போனிஸ்பிரஸ் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த ஆம்பிபியன்ஸுடைய கேரக்டர்ஸும் ரெப்டிடைலுடைய கேரக்டர்ஸும் இதுல வந்து மிக்சர் ஆயிரும், கலந்து வந்து காணப்படும். அதனாலதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டிடைல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமோரியா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான இந்த டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது நம்ம பார்க்கறது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டிடைல்ஸ். ஆம்பிபியன்ஸுக்கும் ரெப்டிடைல்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய கனெக்டிங் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சம் இன்டர்மீடியட் ஃபார்ம் இஸ் கம்பைனிங் கேரக்டர்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு லாபிரிந்தோடொனன்ட் வித் தோஸ் பிரிமிட்டிவ் ரெப்டிடைல்ஸ். மேம்பட்ட லாபிரிந்தோடொனன்ட்களின் பண்புகளையும் பழமை வாய்ந்த ஊர்வனவற்றின் பண்புகளையும் இணைந்த சில இடைநிலை வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்டிடைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இந்த ரெப்டிடைல்ஸ்ல மேம்பட்ட லாபிரிந்தோடொனன்ட்களின் பண்புகளையும் பழமை வாய்ந்த ஊர்வனவற்றினுடைய பண்புகளையும் இணைந்த சில இடைநிலை வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிபியன்ஸ்ல வந்து இந்த ரெப்டிடைல்ஸ் ஆம்பிபியன்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய கனெக்டிங் லிங்க்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது சைமோரியாவுடைய ஆம்பிபியன் கேரக்டர்ஸை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் நோச் ஃபார் அகாமடேஷன் ஆஃப் ஏர் ட்ரம் பிரசன்ட். அகாமடேஷன் அது அதனுடைய தகவமைப்புக்காக அது இருக்கிறதுக்காக ஆர்டிக் நோச் ஆனது ஏர் ட்ரம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. லாபிரிந்தோடொனன்ட் ஸ்கல் போன் லைக்
supratemporal and intertemporal bone present behind the eye. கண்ணுக்கு முன்னாடி டெம்போரல் போன்லையும் இன்டர் போன் அந்த சுப்ரா டெம்போரல் போன் ஆனது பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது மூணாவது பாயிண்ட், லாப்ரிந்தோடோனன் டீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது ஆம்பிபியன்ஸுக்கு இருக்கிற மாதிரி டீத் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்கல்லுல ஸ்கல்லுல மண்டை ஓட்டுல சிங்கிள் ஆக்சிபிட்டல் கேண்டிலை பிரசன்ட் ஆயிருக்கும். சிங்கிள் ஆக்சிபெடல் கேண்டிலை பிரசன்ட் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கல்லுல. அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபிட்டலியன் கேரக்டர்ஸ் ஆஃப் சைமோரியா. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சைமோரியாவில் இருக்கக்கூடிய ரெபிட்டலியன் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நியூரல் ஆர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அது ப்ராடு லைக் இயர்லியஸ்ட் ஆம்பிபியன்ஸ். இயர்லியஸ்ட் லைக் ஆம்பிபியன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதில் நியூரல் ஆர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோசென்டரம் வெட்டிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லார்ஜ் ஆயிருக்கும். ஃப்ளூரோசென்டரம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிப்ராவில் இன்லார்ஜ் ஆயிருக்கும். மூணாவது இன்டர் சென்டரம். இது வந்து இன்டர் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். இன்டர் கிளாவிக்கல் ஆஃப் பெக்டோரல் கிரிடல். பெக்டோரல் கிரிடல்ல இன்டர் கிளாவிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா இருக்கும். இன்டர் கிளாவிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட். அடுத்தது ஹீலின். ஹீலம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் கிரிடல் இருக்கக்கூடிய ஹீலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டட் ஆயிருக்கும், விரிவடைந்து இருக்கும். அடுத்தது ஹியூமரஸ். ஹியூமரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ சிமிலர் டு இயர்லியர் ரெபிட்டல்ஸ். இது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தோன்னா யார மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா இயர்லியஸ்ட் ரெபிட்டல்ஸ் மாதிரி சிமிலரா இருக்கும். அடுத்தது டாய்ஸ் போன்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார மாதிரி இருக்கு, இயர்லியர் ஆம்பிபியன்ஸ்னுடைய இயர்லியர் ரெபிட்டல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெபிட்டல்ஸ்க்கு சிமிலரா வந்து பார்த்தா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பேலஞ்சியல் ஃபார்முலா. இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 3 இந்த மாதிரி வந்து ஃபார்முலா இருக்கும். 2 3 4 5 3 இதான் வந்து பார்த்தோன்னா இந்த பேலஞ்சியல் ஃபார்முலா. ஸோ பேலஞ்சியல் ஃபார்முலா 2 3 4 5 3. இதில் வந்து தம்ப் வந்து 2 இருக்கும். செகண்ட் டிஜிட் வந்து 3 இருக்கு. தேர்ட் டிஜிட் வந்து 4 இருக்கு. ஃபோர்த் டிஜிட் வந்து 5 இருக்கு. லிட்டில் ஃபிங்கர் வந்து 3 இருக்கு. லிட்டில் ஃபிங்கர் 3 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ். ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெபிட்டேல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டிலோசௌரியா அப்படின்னு நான் சொன்னேன். கார்டிலோசௌரியா ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ரெபிட்டேல்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா அந்த கார்டிலோசௌரியா. ஆல் அதர் ரெபிட்டேல்ஸ் ஆர்டர் அரைசிங் ஃப்ரம் த பேசல் ஸ்டாக். பேசல் ஸ்டாக்ல இருந்து மற்ற எல்லா ரெபிட்டேல்ஸும் ஓகேவா, ரெபிட்டேல்ஸ் ஆர்டரும் அரைஸ் ஆயிருக்கு. ஸோ கார்டிலோசௌரஸ் ஆர் த ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ். அதனால கார்டிலோசௌரஸ் ரெபிட்டேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ் சொல்றோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசல் ஸ்டாக்ல இருந்து ரெபிட்டேலியன் ஆர்டர்ஸ் எல்லாம் மற்ற எல்லா ரெபிட்டேல்ஸையும் ஆர்டர்ஸும் பேசல் ஸ்டாக்ல இருந்து தான் அரைசிங் ஆயிருக்கு. அதனால கார்டிலோசௌரஸை ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த கார்டிலோசௌரஸை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த கார்டிலோசௌரஸ் வந்து ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ்ன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த ப்ரிமிட்டிவ் அண்ட் அன்ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் வந்து காணப்படுறதுனால கார்டிலோசௌரஸை ஸ்டெம் ரெபிட்டேல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல வெற்றிடம் வந்து காணப்படாது. நோ வேக்யூட்டி இந்த டெம்போரல் ரீஜன். டெம்போரல் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூட்டி வந்து இருக்காது. அது வெற்றிடம் வந்து இருக்காது. அதனால இது எந்த சப் கிளாஸ்ல வருதுன்னு பார்த்தோன்னா அனாப்சிடா என்ற ஒரு சப் கிளாஸுக்குள்ள வந்து வரும். எந்த சப் கிளாஸுக்குள்ள வராங்கன்னு பார்த்தோன்னா அனாப்சிடா என்ற ஒரு சப் கிளாஸுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த சைமோரியா
இஸ் a பேசிக் மெம்பர் ஆஃப் த காட்டிலோசௌரியா. காட்டிலோசௌரியனுடைய பேசிக் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமோரியா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் வந்து பார்த்தீங்கன்னா 1962 வருஷம் சைமோரியா இஸ் எ ரெப்பிட்டல் லைக் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சைமோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பிட்டல்ஸ் லைக் ஆம்பிபியன்ஸ். சைமோரியா இஸ் எ ரெப்பிட்டல் லைக் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 1962 வருஷம் சொல்றாரு. அடுத்தது கோல்டு பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ட் 1969 வருஷம் சைமோரியா இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஆம்பிபியன்ஸ் அண்டு ரெப்பிடைல்ஸ். ஆம்பிபியன்ஸுக்கும் ரெப்பிடைல்ஸுக்கும் இடையே ஒரு கனெக்டிங் லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைமோரியா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் பர்ட் 1969 சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது இது. டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கலாம், கொஸ்டின்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அடுத்தது எவல்யூஷனரி ட்ரெண்ட். எவல்யூஷனரி ட்ரெண்ட் இன் ஆரிஜின் ஆஃப் ரெப்பிடைல்ஸ். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கறது லேண்ட் லைஃப். இந்த ரெப்பிடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டெரஸ்டரியலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், தரையில வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடியது. டீஹைட்ரேஷன் டேஞ்சர்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நீர் இழப்பு என்ற ஒரு அபாயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் லைஃப். ரெண்டாவது லேண்ட் எக். ஆம்பிபியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டைகளை வந்து வாட்டர்ல வந்து இடும். ஸோ தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை கம்ப்ளீட் பண்றதுக்கு வாட்டரை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டைகளை ஆஹ் எங்க வந்து பார்த்தீங்கன்னா இடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டைகளை வந்து இடும். எங்க இடம்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் தன்னுடைய முட்டைகளை வந்து இடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் என்ன சொல்றேன் லேண்ட் எக்கு, ஆம்னியாட்டிக் எக்கு, சீலியாட்டிக் எக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். லேண்ட் எக்னு சொல்லலாம், ஆம்னியாட்டிக் எக்னு வந்து தான் சொல்லலாம், சீலியாட்டிக் எக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிடைல்ஸ் உடைய முட்டை வந்து எங்க இடுதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் இடும். அதனால அந்த முட்டைகள் வந்து லேண்ட் எக்கு, ஆம்னியாட்டிக் எக்கு, சீலியாட்டிக் எக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எக் இஸ் ப்ரொடெக்டட் பை அவுட்டர் ஹார்ட் கால்க்ரசஸ் ஷெல். முட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர்ல ஒரு கால்சியத்தால் ஆன கால்க்ரசஸ் செல் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பிடைல்ஸ் உடைய எக் வந்து பார்த்தீங்கன்னா சீலியோட்டிக் எக் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ எக்குக்குள்ள எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஆகும். அந்த எம்ப்ரியோவை சரௌண்ட் பண்ணி மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியான் அப்படின்னு தான் சொல்றோம். ரெப்பிடைல்ஸ் உடைய எக் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் எக். ரெப்பிடைல்ஸ் உடைய எக் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆம்னியாட்டிக் எக். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கை கவர் பண்ணி சில மெம்பரேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஆம்னியாட்டிக் எக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஆம்னியான் இஸ் enclosed. Amnion is enclosed a cavity that is called amniotic cavity. ஆம்னியனை என்க்ளோஸ் பண்ணி ஒரு கேவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் கேவிட்டின்னு சொல்றோம். அந்த கேவிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளூயிட் வந்து ஃபில்லப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ள தான் எம்ப்ரியோவானது ஆர்டிஃபிஷியலா இந்த ஸ்விம்மிங் பூல்னு சொல்றோம். அதில் மிதந்து கொண்டு காணப்படும் அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம மூணாவதா பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் ஆம்பிபியன்ஸ் உடைய ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலா இருக்கும். பிகாஸ் என்னன்னு பார்த்தோன்னா எங்க ப்ரீட் பண்ணுதுன்னா வாட்டர்ல ப்ரீட் பண்ணும். அதே ரெப்பிடைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க ப்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா லேண்ட்ல வந்து பார்த்தோன்னா ப்ரீட் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது 4வது டாபிக் ரெஸ்பிரேஷன், சுவாசம். சார் எதன் மூலமா இது ரெஸ்பிரேஷன் செய்யுதுன்னு பார்த்தோன்னா பல்மோனரி ரெஸ்பிரேஷன் செய்யும். முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் பல்மோனரி ரெஸ்பிரேஷன் செய்யும். அடுத்தது 5வது பாயிண்ட் ஸ்கின். ரெப்பிடைல்ஸ் உடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும், ரஃப்பா இருக்கும். ஸ்கேல்ஸும் ஷீல்டும் இஸ் அப்பியர் டு ப்ரிவென்ட் டெசிகேஷன். உலர்திலிருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கேல்ஸும் ஷீல்டும் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஆர்ட்
ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிருக்கும். வென்ட்ரிகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆயிருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். எல்லா ரெப்டிலியன்ஸுக்கும் எவ்வளோ சேம்பர்ஸ் ஹார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்ஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸெப்ட் crocodiles. crocodileக்கு தவிர மற்ற எல்லா ரெப்டிலியன்ஸுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்ஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 3 சேம்பர்ஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஆனா crocodileக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் ஹார்ட். crocodileக்கு 4 சேம்பர்ஸ் ஹார்ட். crocodile வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்டிலியன்ஸ் தான். ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அடுத்தது 7வது பாயிண்ட் ஆர்டிக் ஆர்ச்சஸ். த இண்டிபெண்டன்ட் ஆரிஜின் ஃப்ரம் ஆர்ட். ஆர்ட்டிலிருந்து இண்டிபெண்டா இது ஆரிஜினேட்டட் ஆகுது. அடுத்தது 8வது பெக்டோரல் கிரிடல். இந்த பெக்டோரல் கிரிடல் ஆனது அது அது சிலாத்திரம் சிலாத்திரம் இஸ் டிஸப்பியர் ஆயிருக்கு. அடுத்தது 9வது பாயிண்ட் செர்விக்கல் ரிப்ஸ். செர்விக்கல் ரிப்ஸ் ஆனது டிஸப்பியர் ஆயிட்டு இருக்கும். செர்விக்கல் ரிப்ஸ் ஆனது இதுக்கு காணப்படாது. அடுத்தது 10வது பாயிண்ட் கிட்னி. ரெப்டிலியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாநெப்ரிக் கிட்னியா இருக்கும். ஆம்பிபியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் கிட்னி. இது ரொம்ப முக்கியமானது. ரெப்டிலியன்ஸ்க்கு மெட்டாநெப்ரிக் கிட்னி, ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் கிட்னியா இருக்கும். எஸ்கிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுநீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டிலியன்ஸ்க்கு யூரிகோடெலிக்கா இருக்கும். ஆம்பிபியன்ஸுக்கு யூரியோடெலிக்கா இருக்கும். ரெப்டிலியன்ஸுக்கு யூரிகோடெலிக்கு, ஆம்பிபியாவுக்கு வந்து யூரியோடெலிக் அனிமல்ஸ் சொல்றோம். கிரானியல் நர்வ்ஸ். கிரானியல் நர்வ்ஸ் எவ்வளோ சார் இருக்குன்னா 12 கிரானியல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. காப்புலேட்டரி ஆர்கான் மேல் வந்து பீனிக்ஸ் வந்து இருக்கு. மேல்ல பீனிக்ஸ் வந்து காப்புலேட்டரி ஆர்கான்ஸ் வந்து செயல்படுது. ஸோ காப்புலேட்டரி ஆர்கான்ஸ் வந்து மேல்ல பீனிக்ஸ். இது வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது. 14வது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல லார்வை வந்து ஆப்சன்ஸ் ஆயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து டைரக்டா நடக்கும். இதுல தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில எந்த ஒரு லார்வா ஸ்டேஜஸும் இருக்காது. அதனால இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். கடைசியா நாம பார்க்கிறது இந்த ஃபியூட்டல் மெம்பரேன். 15வது பாயிண்ட். 4 டைப் ஆஃப் ஃபீட்டல் மெமரின்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா ஆம்னியான் இருக்கு, கோரியான் இருக்கு, ஆம்னியான் இருக்கு, அலன்டைஸ் இருக்கு, யோக்சாக் வந்து இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் மெம்பரேன். அதாவது கருவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா எம்ரியானிக் மெம்பரேன் எதுன்னு பார்த்தோன்னா இந்த 4ம் கோரியான், ஆம்னியான், அலன்டைஸ், யோக்சாக். இந்த 4ம் வந்து பார்த்தோன்னா கருவை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரேன். ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய முனிவேல் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.